ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 5 days தாய்லாந்து ட்ரிப் லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் புதுசாக தாய்லாந்து போகிறவங்களுக்கு சில சஜஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லேண்ட் ஆனதுமே தாய்லாந்து ஏர்போர்ட்டில் அந்த கண்ட்ரியோட சிம் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஸோ 2 சிம் வாங்கி 2 பேருக்கு ஒரு சிம்முன்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட்லி நம்ம ஸ்டே பண்ணுற எல்லா பிளேஸ்லேயுமே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் வெளியே போகிறோம்னா நமக்குள்ளே காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ட்ரிப் பிளானர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கோ இந்த சிம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம் 7 days பிளான் அரௌண்ட் 600 பாட் வந்துச்சு. நம்ம இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நியர்லி 1200 ருபீஸ் வரும். தாய்லாந்து பீப்புள் கம்யூனிகேட் பண்ண மோஸ்ட்லி அவங்களோட மதர் டங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த ஷாப்ஸில் பார்கெயின் பண்ணுறோம்னாலும் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிப் பிளானர் கைடன்ஸில் நீங்கள் தாய்லாந்து போகிறீங்கன்னா ஈவினிங் டைமுக்கு மேலே நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ மேப் யூஸ் பண்ணி பக்கத்தில் ஹேப்பனிங்காக இருக்கிற பிளேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்மளே போய் என்ஜாய் பண்ணலாம். மோரோவர் நீங்கள் பட்டாயாவில் இருக்கீங்கன்னா, அதுவும் பேச்சுலர் ட்ரிப்பாக போகிறீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு பதிலாக சொய்சிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். தி கிராப் ஆப் நம்ம ஊர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஓலா மாதிரி போத் ஃபுட் டெலிவரி அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இந்த ஆப் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். பேங்காக்கில் டுக் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னு எல்லோரும் சொன்னாங்க. பட் எங்களுக்கு கிராப் ஆப்போட கம்பேர் பண்ணுறப்போ டுக்கும் ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஸோ கிராப் ஆப் தாய்லாந்து போகிற எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு எசென்ஷியலான ஆப்னே சொல்லுவேன். கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7-Eleven இந்த ஸ்டோர் 500 meters டிஸ்டன்ஸில் எங்கே போனாலுமே தாய்லாண்டில் நம்ம கண்ணில் பட்டுரும். நம்ம ஊர் கிராசரி ஸ்டோர் மாதிரி தாய்லாண்டில் இந்த 7-Eleven. இங்கே நமக்கு ஃபுட்ஸ், பீவரேஜஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இங்கே நம்ம இந்தியன் விசா கார்ட்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா 250 பாட்ஸுக்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் தான் இங்கே நம்ம கார்டை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம தாய் பாட் யூஸ் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைகர் பார்க்கில் நம்ம ட்ரிப் பிளானர் வழியாக போகிறோம்னா பிக் டைகர் கூட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க தான் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் கப் கூட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஆசைப்பட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ஆளுக்கு அப்ராக்சிமேட்டாக 2000 ருபீஸ்க்கு மேலே வரும். ஸோ இதையும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட்டாயாவில் நிறைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இருக்குது. நாங்கள் போன ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பாகவே இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டேவே நாங்கள் விசிட் பண்ணதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணல. போகிறப்ப அடுத்தடுத்த நாளில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். பட் அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் எங்கேயுமே ரீசனபுளாக கிடைக்கல. ஸோ உங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணுற பிளேஸில் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அண்ட் ரேட்டும் ரீசனபுளாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போவே அதை பர்ச்சேஸ் பண்ணிடலான்றது என்னோட ஒரு கைண்ட் சஜஷன். கோரல் ஐலாண்டுக்கு ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணுறது ஒரு ஆசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் இங்கே ஷோகேஸ் பண்ணுற கேம்ஸ் எக்ஸப்ட் பேராகிளைடிங் எல்லாமே ஓவர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஜெட்ஸ்கி லிட்ரலி ஒரு ஸ்கேம்னே தான் நான் சொல்லுவேன். ஜெட்ஸ்கி மட்டும் இங்கே ட்ரையே பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏர் ஏர்லைன்ஸ் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கூட ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கு பசிச்சதுன்னா பெட்டர் சென்னை ஏர்போர்ட்லேயோ இல்லை தாய்லாந்து ஏர்போர்ட்லேயோ ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுவாக இருந்தாலும் முடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா இங்கே ஏர் ஏர்லைன்ஸ் ஃபுட் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எங்கள் கூட வந்த 2 பேருக்கு இந்த ஃபுட் சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சனும் ஆகிருச்சு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கும் சேஃப், நம்ம கூட வரவங்களுக்கும் சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜேசன் கிராஸ்.